கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் T20 நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் அதுல சவுத் ஆப்பிரிக்கா ஒரு நல்ல விக்டரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கேமை சுற்றி நிறைய விஷயங்கள் டாக்கிங் பாயிண்ட்ல இருக்கு. இதெல்லாம் பற்றி யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் கமெண்டேட்டர் அண்ட் அனலிஸ்ட் பட்டாபிராம் அவரோட தான். வணக்கம் சார். ஹலோ லியோ. ஒரு பயங்கரமான கேம் சார் நேத்து. ஒரு என்ன சொல்ற, ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் அப்படின்ற மாதிரி கூட பார்க்கலாம். பட் ஆனா 51 ரன் டிஃபரன்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிருக்காங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்கா பின்னர் நீங்க எதிர்பார்த்தீங்களா சார்? எதிர்பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம மறக்கூடாது, T20 வேர்ல்ட் கப்ல தே ரேன் அஸ் வெரி வெரி க்ளோஸ். 15th ஓவர் வரலையும் தேர் இந்த ஹண்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த ஃபைனல் கேம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் பும்ரா, ஹர்ஷ்தீப் போலிங், அப்புறம் கிளாசன் அவங்க எல்லாம் தே ஃப்ரோஸ். ஃபியர் ஆஃப் விக்டரியா வாட் எவர் இட் இஸ், ஃபியர் ஆஃப் டிஃபீட்டா தே ஃப்ரோஸ். அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக் ட்ரைம்ப். ஸோ கான்டெக்ட்ல சொல்றேன், தேர் குவாலிட்டி சைடுமா. ரெண்டாவது குவிண்டன் டிகாக்கு பார்த்தீங்கன்னா 3வது கேம்ல ஓடிஐ கேம்ல வைசாக்ல 100 அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் T20 நல்ல பாலுக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அது நடக்கலாம். 5-10 பால்குள்ள 5-10 ரன்னுக்குள்ள எந்த பிளேயர் வேணா எப்போ வேணா அவுட் ஆகலாம். ஸோ அந்த கான்டெக்ட்ல அவர் அந்த உதைய வந்து அந்த அந்த ஃபெயிலியரை உதறி விட்டு எப்படி கம்பேக் பண்ணார். குவிண்டனும் பாத்தீங்கன்னா குவாலிட்டி பிளேயர். வருஷக்கணக்கா வேரியஸ் பிரான்சைசிஸ் பார்த்துருக்கோம். மும்பை என்ன வேற என்ன எல்லா பிரான்சைஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஐபிஎல் ஆக்ஷன் முன்னாடி ஐடியல் டைம்ல அவரை பொறுத்தவரையும் ஃபார்முக்கு வந்திருக்காரு. பிகாஸ் இஸ் ரெனியூயிங் இஸ் கரியர். ஓடி இல்ல ஒரு கம்பேக், T20 கம்பேக்ன்ற மாதிரி அந்த கான்டெக்ட்ல. ஸோ அவரு ஒரு பெரிய தளம் கொடுத்தாரு. அதுக்கும் அப்பாற்பட்டு ஹியூஜ் டோட்டலுங்க டு சேஸ். அப்புறம் டாப் ஆர்டர் நம்மளுக்கு ரொம்ப பிரிட்டிலா போயிடுச்சு. சுப்மனோட 2வது ஃபெயிலியர். இப்பதான் ஒரு செகண்ட் மினிட் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் பால் இங்கிடி இது. ஆனா அட்டகாசமான கேப்டன்சி. கிட்டத்தட்ட ஷார்ட் தேர்ட் மேன் மாதிரி ஒரு ஸ்லிப்பை வச்சிருந்தாரு. வைடிஷ் தேர்ட் ஃபோர்த் ஸ்லிப்பை வச்சு கொத்தின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் டாப் ஆர்டர் நான் சொன்ன மாதிரி சூர்யாவுக்கு இன்னொரு ஃபெயிலியர் நம்பர் 4 வந்தாரு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க இவரை வச்சு. அக்ஷரை 3 அமிச்சு லெஃப்ட் ஹேண்டர் அமிச்சு விட்டு பார்த்தாங்க. கொஞ்சம் 2-3 அடி அடிச்சாரு. அவரும் தாங்கல. அப்போ திலக் நல்லா ஆடினார். திலக் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் மாத்தி விட்டாலும் நல்ல ஃபார்ம்ல ஒரு கெட்டிக்காரத்தனம் இருக்கு, கேம் அவேர்னஸ் இருக்கிறதுனால எந்த நம்பர் போனாலும் ஒரு மாதிரி இழுத்துன்னு போறாரு. தவிர திலக்கும் நல்ல குவாலிட்டி எக்ஸ்டெண்டட் பேட்டிங் ஆர்டருக்கும் தாண்டி அந்த டார்கெட் போனதுனால நம்ம தவிச்சிட்டோம்னு சொல்லலாம். ஓகே சார். அண்ட் நீங்க மென்ஷன் பண்ண ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். சுப்மன் கில்லுடைய ஃபார்ம். நான் இப்போ ரீசெண்டா சுப்மன் கில் கடைசி அவரோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் T20 இன்டர்நேஷனல்ஸ் எங்க இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஜிம்பாப்வே கூட பேக் டு பேக் 50 போட்டிருக்காரு. அதை தாண்டி அவர் அந்த 50+ ஸ்கோர்ஸ் வந்து எடுத்ததே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப்படின்றது கொஞ்சம் ஒரு கன்சர்னிங்கான ஒரு விஷயமா இருந்தது. எப்படி சார் பாக்குறீங்க சுப்மன் கில்ஸோட ரோல் இன் T20 கிரிக்கெட்? கண்டிப்பா ஒரு டிபேட்டபிள் ரோல் தாங்க, சந்தேகமே இல்லை. அது ஒரு பெரிய அனலிஸ்டா இருந்து சொல்லணும்ல, மேன் ஆஃப் த ஸ்ட்ரீட்டா சொல்லுவான். ஏன்னா அவருக்கு வந்து அவரோட ஐபிஎல் ரிட்டர்ன்ஸ் 130, 140 வச்சு எடுக்கிறாங்க. ரீசன்ட் ரெட் ஹாட் டெஸ்ட் மேட்ச் ஃபார்ம் அது இதை வச்சுட்டு எடுக்கிறாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாலையும் 1 டேலையும் T20 நல்லா சோபிக்கல அவரு. அதுக்கப்புறப்பட்ட அந்த குவாலிட்டி பிளேயர் யங்கா எமர்ஜிங்கா ஒரு லீடரா போயிட்டு யூகேல போயிட்டு 820, 830 ரன்ஸ் அடிச்சுட்டு 400 அடிச்ச பிளேயரை வந்து அப் அண்ட் கமிங் லாங் ஃபார்மேட்ல அவரை வந்து அந்த குரூம் பண்ணும், நரிஷ் பண்ணுன்ற அந்த கான்டெக்ட்ல அவரை வைஸ் கேப்டன்சிக்கு எலிவேட் பண்ணு. ஒன்ஸ் வைஸ் கேப்டன்சி போயிட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல நீங்க பார்ட் ஆஃப் த செலெக்ஷன் இல்லையா, 3-4 பேர் தான் உட்காருவீங்க. சேர்மனோ கோச்சோ கேப்டன் வைஸ் கேப்டன் தான் டீமை போட போறீங்க. ஸோ நீங்க டெஃபினட்டா உங்களை இன்க்ளூட் பண்ணிக்க போறீங்க. நான் சொன்ன மாதிரி குஜராத்துக்கும் வந்து 130, 140 ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிறனால அவரை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. தவிர குரூம் பண்ணணும்னு ஃபியூச்சரிஸ்டிக்கா. பட் இப்போ வந்து அவருக்கு அந்த கழுத்துல அந்த அடிப்பட்டு அது இதெல்லாம் ஸ்பாசம் கிசம்லாம் வந்து இந்த ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி கொஞ்சம் சஃபரிங். நெக்ஸ்ட்ல எவ்வளவு பால் அடிச்சா கூட மேட்ச் டைம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி நல்ல பாலும் அப்பப்போ வந்து எடுத்துட்டும் போயிடும். அதுதான் இந்த பீஸ்ட்லி நேச்சர் ஆஃப் T20யும் கூட. வந்தோடனே நீங்க வந்து அடிச்சு கீழ்ச்சிட முடியாது, எப்பேற்பட்ட ஜாம்பவான்னு அதான் சொல்லுவோம். ஸோ அந்த டோட்டாலிட்டியில பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 கேம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த 5 மேட்ச் சீரீஸ்ல எண்ட்ல அசஸ் பண்ணுவாங்க. நியூசிலாந்து சீரீஸ் போர்ச்ச வர்ச்சுவலா வேர்ல்ட் கப் போற சைடு தான் நியூசிலாந்து சீரீஸ் போறோம் பாரிங் அண்ட் இன்ஜுரி. ஸோ சுப்மன் இஸ் வாக்கிங் ஆன் தின் ஐஸ், டெஃபினட்டா ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ். மேபி 1 or 2 சான்சஸ், மேபி பீங் அவரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினரா இருக்கச்ச எங்க இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ், மேபி ஹீல் ஆல்சோ ப்ராபப்லி கம் ஃபார்வர்ட் டு த மேனேஜ்மெண்ட். அவரை டிராப் பண்ற அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 1 or 2 கேம்ஸ் சான்சஸ் கொடுப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் த 4th கேம் or 5th கேம் they'll reassess. பட் கொஞ்சம் டஃபா தான் போயிட்டு இருக்கு. இந்தியன் டாப் ஆர்டர் பிரிட்டிலா இருக்கும் போது அது அபிஷேக் ஃபெயில் ஆனா அந்த ஃபெயிலியர் சூப்பர் ஃபெயிலியர்லாம் பயங்கர எக்ஸாஜரேட்டடா தெரிஞ்சுது. சூர்யாவுக்கு ஒரு ஃபெயிலியர். ஸோ ஒரு தலைவலி இருக்குங்க. டெஃபினட்டா எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டேஜ்னு பண்ணிட்டு இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவும் பண்றாங்க. ஏன்னா இந்த ஷோர்ஸ்ல வந்து ஆட போறாங்க. அவங்களுக்கு SA T20 இருக்குது. ஸோ அவங்க பண்றாங்கன்னா அது வேற சமாச்சாரம். நம்ம வந்து எவ்வளவு நாள் எண்ட்லெஸ்ஸா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினே இருக்க போறோம்ன்றது கேள்விக்குறி. என்ன பொறுத்தவரையும் மேபி 2 more games நினைக்கிறேன். சீரீஸ்
எல்லாம் கூட அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, வின் பண்ணும் பைலேட்டர்லாம் மறந்துடுவாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் ஸ்பெசிஃபிக்கா சுப்மனுக்கும் சூர்யாவுக்குலாம் ப்ராப்ளி 2 to 3 கேம்ஸுங்க ரியலாவே ரொம்ப ஹார்ட் கால் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் டெஃபினட்டா இந்த பிகர் பிக்சர். ஏன்னா அபிஷேக் ஃபெயிலியர் ஆனா ஒரு மாதிரி பயங்கர கேப்பிங் ஹோல் ஆயிடுதுங்க, பிரஷர் அன்னெசரியா போயிடுது மற்ற பிளேயர்ஸ் மேலாம். இது ஒரு பெரிய கன்சர்னா பாக்கலையா சார்? ஏன்னா நம்ம சொல்ற மென்ஷன் பண்ற 2 நேம்ஸும் பார்த்துட்டோம் அப்படின்னா டீம்ல ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு பொழுது ஒரு டீமோட கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த அளவுக்கு ஒரு புவர் ஃபார்ம்ல ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் பேக் டு பேக் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் தானே சார்? ஏன் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஓவரால் என்ன கண்ணை மறைக்குதுன்னா மேன் ஆன் த ஸ்ட்ரீட்டுக்கும் எல்லாருக்கும் ஜென்ரலானா அவங்க மேனேஜ்மெண்ட்டே நீங்க அவங்க காலர் பிடிச்சி கேட்டீங்கன்னா கூட என்ன சொல்லுவான், ஐயோ 31 கேம்ல இந்தியன் ஹோம் கண்டிஷன்ஸ்ல ரீசன்ட் பாஸ்ட்ல எங்க ரெக்கார்ட்ல 27 28 வின் பண்ணிருக்கோம். நேற்று உததான் 3ஆவதோ 4ஆவதோ இன் சம்திங்ல 31-32 கேம்ஸ். ஸோ இந்த டோட்டாலிட்டி ஆஃப் த பிகர் பிக்சர் வந்து இதெல்லாம் வந்து டுவார்ஃப் ஆயிடுறது, சின்ன விஷயமா படுது. யார் ஆடினா என்ன, எந்த பர்சனல் ஆனா என்ன, இந்தியா வின் பண்ணுதுன்ற மாதிரி அந்த இதை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுவும் அந்த ஒரு அப்சர்வேஷனுக்கும் அது ஒரு 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 சப்பக்கட்டு கட்டுறான்னு சொல்ல முடியாது. அதுல விஷயம் இருக்குல்ல, அட் எண்ட் ஆஃப் தி டே டீம் இந்தியா மஸ்ட் வின். எந்த பர்சனல் இஸ் ரைசிங் அப் டு த அக்கேஷன் கேம் டு கேம் சீரீஸ் டு சீரீஸ் மாறினே இருக்குது. சவுத் ஆப்பிரிக்கால போனா சஞ்சு சாம்சன், திலக் நல்லா ஆடினாங்க. அப்புறம் இந்தியா வந்தா இங்கிலாண்டோட அபிஷேக் நல்லா ஆனாரு. இப்போ லாஸ்ட் கேம்ல ஹர்திக்கோட கம்பேக்ல வந்திருக்காரு. ஸோ ஹர்திக் கம்பேக்கும் அவர் ஃபிட்ஸும் இந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல். ஏன்னா அவர் T20ல லீட் பண்ணிருக்காரு, குஜராத் ஒரு ட்ரையம்க்கு லீட் பண்ணி எடுத்துன்னு போயிருக்காரு 22 நினைக்கிறேன் சம்திங்ல, அப்புறம் 23ல ஃபைனலிஸ்ட். ஸோ இஸ் நாட் இன்எக்ஸ்பீரியன்ஸ். மும்பையோட ட்ரையம்ப் நிறைய ஃபேஷன் பண்ணி கொடுத்திருக்காரு. சர்க்கியூட்ல 15ல இருந்து இருக்காரு ஹர்திக். ஸோ நியர்லி 10-11 இயர்ஸா இருக்கிற ஒரு பிளேயருக்கும் அவர் செரிப்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, கூல் காம் கேரக்டர், ஃபிட்னஸ் பிரச்சனையே இல்ல, அவரோட கோட்டாவும் போடுறாரு, நல்ல ரிட்டர்ன், ஃபியர்ஸா அவுட்ஃபீல்ட் அண்ட் த்ரோ அடிக்கிறது, பேட்டிங்ல லாங் பால் அடிக்கிறது. நேத்திக்கு ஓகே 20-22 பால்ஸ் அடிச்சா கூட 1 or 2 ஷாட்ஸ் வெல் அடிச்சிட்டாரு. ஸோ அந்த கான்டெக்ட்ல நமக்கு ஆப்ஷன் இல்லாம இல்லன்ற ஒரு ஹிஸ் நேம் வில் ஆல்சோ ஃபிகர்ன்ற. அதாவது நம்ம சூர்யா ஒன்னும் ரிப்பீட்டேட்டிவ் ஃபெயிலியர் வச்சுக்கோங்களேன், ஒரு க்ளூவே இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ராப்ளி பாண்டியா கூட கேப்டன்சி கொடுக்கலாம், ஏன் கொடுக்க கூடாது? டெஃபினட்டா அது ஒரு. ஸோ நான் நேத்திக்கே ஒரு ஷோல சொன்ன மாதிரிங்க, T20ல கேப்டன் பண்றதுன்றது பயங்கர ஓவர் எம்பசைஸ். டெஸ்ட் மேட்ச் கேப்டன்சின்றது வேற, ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸ், லாங் கேம்ல ஒரு ஸ்லோ பர்ன் கேம், அதுல வந்து சர்மவுண்ட் பண்ணி சேலஞ்சஸ் வின் பண்றதுன்றது வேற சேலஞ்ச். அது கஷ்டமான காரியம். ஆனா 5 டேஸ்க்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷா ஃபர்டைலா வச்சு வண்டி இருக்கணும் கேப்டன். T20ல ஒன்னும் அவ்வளோ அப்புறமா ஓகே டைனமிக்கா இருக்கணும் தவிர அந்த டெஸ்ட் மேட்ச் கான்டெக்ட் அளவுக்கு உங்களோட மைண்டோ உங்களோட டெஸ்ட் பண்ணாது, உங்களோட மென்டல் ரிசோர்சஸோ டெஸ்ட் பண்ணாது. ஸோ பாண்டியாக்கு இருக்கிறதுனால ஹிஸ் நேம் கேன் பி டவுட்டட் as an option நான் நினைக்கிறேன். வை நாட்? ஓகே சார். அண்ட் அப்படியே கொஞ்சம் இந்தியாவோட பவுலிங் லைனப் வந்துடலாம் சார். பும்ரா அண்ட் ஹர்ஷதீப் நேற்று கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஓவர்ஸ் 2 பேருக்குமே. அதுவும் அவரோட கடைசி ஓவர்லாம் பார்த்தோம் பும்ரா கிட்டத்தட்ட ஒரு 18 to 19 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருக்காரு பும்ரா லாஸ்ட் ஓவர்ல. இப்படி இருக்கும்போது அந்த 2 பேர் ஒருவேளை பும்ராவோ ஹர்ஷதீப்போ பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா வேற யாருமே வந்து ஸ்டெப் அப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? அண்ட் 200+ ரன்ஸ் போயிடுச்சு சார் ஸ்கோர் போர்ட்ல. நேதிக்கு வருண் அஃப்கோர்ஸ் நல்லா போட்டாருங்க, நாட் வித் ஸ்டாண்டிங் வருண் நல்லா போடல வச்சுக்கோங்க. நேதி 240 250 வைட்டல் ஸ்டேஜ்ல நம்ம ஜீதேஷோட அந்த அட்டகாசமான பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கேம் அவேர்னஸ் தான் ரன் அவுட் கட்சிது. டீகாக் வெரி நியர்லி நீங்க பாத்தீங்கன்னா 199 200 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ ஹி மைட் ஹவ் கான் இன்டு ஓவர் டிரைவ் 5th கியர்ல போயிருந்தார் டீகாக். அந்த சமயத்துல அவுட் ஆயிட்டு ஒரு 3 ஓவர்ஸ்ல நம்ம 25 ரன்ஸ் ஏதோ கொடுத்தோம் அந்த 15 16 17 க்ளோஸா பாத்தீங்கன்னா. ஸோ இந்த கான்டெக்ட் கொஞ்சம் புல் பேக் பண்ணாங்க. பட் அந்த டானோவன் ஃபெரேரா அவங்கலாம் நீங்க சொல்ல மாதிரி அடிச்சு கீழ்ச்சிட்டாங்க. இன்னைக்கு நல்ல பிச்சு கூட, உண்மையா நல்ல பிச்சு சஃபர் பண்ணிட்டாங்க இந்தியன் போலர்ஸ் சொல்லலாம். ஓகே பும்ராக்கு ஒரு ஆஃப் டே, அவரு இஸ் கோயிங் டு பி தேர். அவர் பும்ரா பத்தி நம்ம ஓவரா எக்ஸசிவா ஒரு கேம் அப்படிதான், அந்த நேச்சர் ஆஃப் த கேம் அப்படிதான். ஃபர்ஸ்ட் பால் டக் எவ்வளவு பிளேயர் சஃபர் பண்றாங்க, சாம்பியன் பிளேயர்ஸ் தே கம் பேக். அவர் எபிலிட்டி டு பவுன்ஸ் பேக் ஃப்ரம் ஃபெயிலியர் தான் பும்ராவோட ஹைலைட்டே, அவர் கெரியரு. ஸோ அவரை பத்தி நம்ம ரொம்ப சந்தேகப்படுவானா நான் நினைக்கிறேன். ஹர்ஷ்தீப்பும் அதே மாதிரி வெரி நியர்லி அந்த கேட்டகரியில இருக்கார். நேற்றுக்கு அவருக்கு ரேடாரே கிடைக்கல, நிறைய ஒயிட்ஸ் அங்கேயும் தள்ளி பாய்ச்சுற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரே வைடா போட்டு அவருக்கு அந்த சோபிக்கல. ஸோ அது ஒரு எல்லாமே கம்பைன் பண்ணி நாட் விஸ்டாண்டிங் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மாதிரி 3 சேஞ்சஸ் எஃபெக்ட் பண்ணி ட்ரையல் பண்ணும், பெஞ்ச் ஸ்ட்ரெங்த் டெஸ்ட் பண்ணணும்னு பண்ண போய் ஃபர்ஸ்ட் கேம் அடிப்பட்டதுக்கும் அப்பாற்பட்டு அவர் ட்ரை பண்ணியும் நம்ம அடிப்பட்டோம். நம்ம ஒன்றும் பெருசா ட்ரை பண்ணாம தெரியல, பேட்டிங் ஆர்டர் ட்ரை பண்றது தவிர பர்சனல் தான், அதே பர்சனல் தான். ஸோ மேபி ஒரு கேம் நான் நினைக்கிறேன் தே வில் சீ நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாம்சனை இண்டக்ட் பண்ண வேலை வந்துட்டுன்னு நான் நினைக்கிறேன். டாப் ஆஃப் த ஆர்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் பண்ணும். டெஃபினட்டா நியூசிலாந்து சீரிஸ் போது நீங்க பண்ணிருந்தீங்க வச்சுக்கோங்களேன் லியோ, தட் வில் பி டேட் டூ லேட் நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் உங்க கழுத்துல கத்தி இருந்தேன்னா
உங்களுக்கு பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ஸ்டெடினஸ் வேணும், ஒரு ரைட் கைண்ட் ஆஃப் சிக்னல்ஸ் இருக்கணும். ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த ஈகோ சிஸ்டமும் அந்த கிளைமேட்டும் சரியா இருக்கணும். ஸோ எப்ப பார்த்தாலும் ஆடுற கோச்சஸ் கீச்சர்ஸ்லாம் அடிபட்டிருக்கான். யாருமே பிராட்மன் கிடையாது. ஏன்னா பிராட்மன் ஸோ அந்த கான்டெக்ட்ல தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் கிரிக்கெட் இன் த ட்ரூ சென்ஸ். ஃபெயிலியர் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஸ்டாக் அ பிளேயர். எப்ப பார்த்தாலும் ஃபெயிலியர் உங்களை தொத்தினே தான் இருக்கும் இந்த கேம்ல. எவன் நல்ல ஃபார்மை கேப்சர் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி கன்சிஸ்டன்டா இருக்கானோ அதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ லேட்லி சூர்யாவோட ஃபார்ம் ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட். கில் வந்து லேட்லி மேட்ச் டைம் இல்லாதனால கொஞ்சம் சஃபர் பண்றாருன்னு ஒரு காரணமா இருக்கலாம் டெஃபினட்டா. ஓகே சார். அண்ட் சிவம் தூபேயோடைய ரோலை நம்ம எப்படி பாக்குறது சார்? ஏன்னா இன்னட் 8 வந்தாரு நேற்று கேம்ல. அப்கோர்ஸ் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரோல் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டாலும் ஒருவேளை சக்சீட் ஆகுதுனா இதுக்கப்புறம் அவரோட ரோல் அப்படிதான் இருக்க போகுதா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டினும் நமக்கு ரைஸ் ஆகுது. அண்ட் வித் த பால் அவர் 2 ஓவர் போடுறாரு. அதுக்கு அவர் வந்து நேற்று ஒரு இதுல ஏதோ மேபி லைக் ஒரு மத்த மெயின் பவுலர்ஸ் எல்லாம் விக்கெட் கிடைக்கல அப்படின்றதுனால அவர் யூஸ் பண்ண மாதிரியும் தெரிஞ்சது. இப்போ சிவம் துபே அஸ் அ பவுலராகவும் அவங்க பெருசா ரொம்ப ரேட் பண்ணல அப்படின்ற மாதிரி தெரியுது. அட் சேம் டைம் அஸ் அ பேட்டராகவுமே ரொம்ப கீழே இறங்கி வர்ற மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? சிவன் துபே வந்து அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து திருகி விடுறது, ஏர் ஸ்பீடை மாத்தி விடுறது, அவருக்கு எக்ஸ்பிரஸ் பேஸோ அந்த ரேபிடா பிச்சை பேஷ் பண்ற மாதிரி அவர் போலிங் ஸ்டைல் கிடையாது. 120 125 என்ன பண்ண போறாரு? அவர் வந்து அந்த காத்துல திருகி விடாம அந்த ஸ்லோ பவுன்சர் எல்லாம் போட கத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஐடியல் பர்ஃபெக்ட் ரோபோட்டிக் நெட் போலர்னு சொல்லலாம். இவர் பேட்ஸ்மேன் வந்து மிடிலே பண்ணணும் இல்லை, இவர் மிடில் ஆஃப் த பேட் போடுற மாதிரி ஒரு நெட் போலர், இவர் குளோரிஃபைட் நெட் போலர். ஸோ அதுதான் உண்மை. ஸோ அந்த கான்டெக்ட்ல ஏதோ கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பண்றதுனால தப்பிக்கிறாரு. நேற்றுக்கு அது வேலைக்கு ஆகலன்னு நினைக்கிறேன். ஆனா சும்மா அவர் வந்து ஐ திங்க் ப்ராபப்ளி அட் 8 நீங்க சொல்ற மாதிரி ஓகே அடிக்கிறார் லாங் பால் அது இதுன்னு ஏதோ அவரோட பொசிஷனும் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்டெனபிளா தான் இருக்குதுங்க. டெஃபினட்டாவே அவர் ஒரு கேள்விக்குறி தான். அவரு ஸ்டடியா அழுத்தம் திருத்தமா நாட் ஈவன் அ பேட்ச் ஆன் பாண்டியா. பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர், இவர் ஒரு ஆல்ரவுண்டர்னா இஸ் நாட் ஈவன் அ புவர் மேன்ஸ் பாண்டியான்ற மாதிரி இருக்காரு. நிறைய சான்சஸும் கொடுத்துட்டாங்க அவருக்கு. ஸோ அதுதான் வந்து உண்மை கூட. அவருக்கு போலிங்னால அவரு இல்ல. நேற்று நீ சொன்ன 8ன்றது டூ லேட் சால்வேஜ் பண்ணி ஷிப்பை இழுத்துன்னு போறதுக்கு டூ லேட் இந்த டே. ஸோ அவருக்கும் சோபிக்கல. அன்பார்ச்சுனேட்லி நான் திருப்பி இதே பாயிண்ட் தான் வரேன் இல்லையோ, இந்தியா வின் பண்றதுனால 27 31 32 வின் பண்ணதுனால எல்லாமே ஒரு மாதிரி அந்த அளவுக்கு கடந்து போயிடுறோம். அந்த அளவுக்கு மைக்ரோஸ்கோபிக்கா கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு வேலை இல்லைன்ற மாதிரி ஒரு 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 தோற்றம் கொடுக்கறது. அதான் விஷயம். ஓகே சார். அண்ட் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல் மேட்ச் வின் பண்ணிட்டோம், பட் செகண்ட் மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான தோல்வி. மூணாவது மேட்ச்ல எந்த மாதிரி பவுன்ஸ் பேக் பண்ணணும் அண்ட் அவங்களோட அப்ரோச் என்ன மாதிரியா இருக்கணும் சார் இந்தியாவோட டுவர்ட்ஸ் தி கேம்? டெஃபினட்டா வந்து சீரிஸ் வில் பி 5 மேட்ச் சீரிஸ்ல என்னன்னா ஒரு 2 கேமே அடிபட்டீங்கனாலும் நீங்க 3 கேம்ஸ் டு பிளே ஃபார்னா 3-2 கூட வின் பண்ணலான்ற அந்த ஆப்டிமிசம் அந்த ஃபயர் உள்ள வந்து அந்த ரேஜிங்கா இருக்கும். அதை நரிஷ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ 1-all ஃபர்ஸ்ட் கேம் நம்ம 100 ரன்ல அடிச்சோம், அவன் நம்மள 50 ரன்ல அடிச்சிட்டான். ஸோ அந்த கான்டெக்ட்ல பழைய மறந்துடணும், டக்குன்னு மறந்துடணும். ஓகே என்ன பண்றது, அதை பத்தி விஷயம் இல்ல. பட் இந்த சீரிஸ் வின் பண்றது ஒரு நல்ல சிக்னல் தான். அதுக்கு அப்பாற்பட்டு இன்னும் அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் இருக்கிறதுனால ஒன்னும் பெருசா நத்திங் வாஸ் டு டிசைடுங்க. 50-50 கேம் தான் சொல்ல முடியும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் நான் திருப்பி சொல்ற மாதிரி ரீட்ரேட் பண்ற மாதிரி தேர் நாட் அ பேட் சைடுங்க, தேர் வண்டர்ஃபுல் குட் சைடு. நேற்றுக்கு ஒரு 2 கேட்ச் எல்லாம் வேற விட்டாங்க. மார்க்கோ யான்சன்லாம் ஒரு கேட்ச் எல்லாம் விட்டாரு. அப்படி எல்லாம் இல்லைன்னா இன்னுமே சீக்கிரம் பொட்டலம் பண்ணிருப்பான். கான்டெக்ட்ல சொல்லணும்னா 20 ஓவரே இந்தியா ஆடலையே, அது ஒரு கடுகத்துனா ஒரு அவமானம் தானே அது. 20 ஓவர் கான்டெஸ்ட்ல நீங்க 20 ஓவர் லாஸ் பண்ணல வச்சுக்கோங்க, 51 ரன் டிஃபீட்ன்றது ஹியூஜ். 20 ஓவர்ஸ் ஆட முடியலையே. சோ அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா வர பிளேயரும் தே மஸ்ட் ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங். முஸ்டாக் அலி எல்லாம் ஆட்டு வந்திருக்காரு, சஞ்சு சாம்சன், அபிஷேக். என்னன்னா முஸ்டாக் அலி சூப்பர் ஃபார்ம், ரெட் ஹாட் ஃபார்ம். 4 கேம்ல 3 மேன் ஆஃப் தி மேட்ச் ஆடி வந்ததுக்கு அப்புறம் கூட 2 கேமா அவருக்கு அந்த அளவுக்கு இம்போஸ் பண்ண முடியல அவரால். ஓகே ஃபேர் இனஃப், அவர் இஸ் கோயிங் டு ஹிட் தி கிரவுண்ட் நடிக்கிறான், எதிர்பார்க்கலாம். பட் சுத்தி கொஞ்சம் சேதாரம் இருக்கு. திலக் அடிச்சாரு, 1 or 2 பிளேயர்ஸ் பாண்டியா கலெக்டிவா யூனிசனா ஃபயர் பண்ணும். அதுதான் சீக்ரெட்டுங்க. அட்லீஸ்ட் 2-3 பர்சனல்ஸ் அடிக்கணும், சேர்ந்து போலிங்கும் அதே மாதிரி பண்ணணும். எதுக்கு வருண் நல்லா போட்டாரு, மத்தவன் சுத்தி ஒரே சேதாரம் வைடு கிடு வந்து. ஸோ அந்த கான்டெக்ட்ல தே மஸ்ட் ஃபைட் பேக், தே டெஃபினெட்லி ஃபைட் பேக். சீரீஸை வின் பண்ணுன்றது ஒரு எம்பசிஸ் இருக்குமா என்னன்னு தெரியல. நல்ல கிரிக்கெட் ஆனும் கம்பேக் பண்ணும். டெஃபினட்டா 1 or 2 பிளேயர்ஸ் ரொம்ப ரியலாவே ஒரு ஹார்ட் கால் எடுக்கிற வேலை வெரி நியர்லி வந்துட்டு. ஸோ அந்த கான்டெக்ட்ல சீரீஸை பத்தி எல்லாம் யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. டெஃபினட்டா தே வில் டெஃபினெட்லி பிளே டு வின் தான். பட் சீரீஸ்க்கு நான் சொன்ன மாதிரி 3 கேம்ஸ் டு கோ. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.